ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ராக்சிமிட்டி சென்சார் இஸ் எ நான் கான்டாக்ட் சென்சார். ஸோ நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ப்ராக்சிமிட்டி சென்சார். இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நான் கான்டாக்ட் சென்சார். அதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா நான் கான்டாக்ட்லெஸ் சென்சார். ஓகே. ஸோ நான் கான்டாக்ட் சென்சார்னா இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கா இல்லையா, ஆப்சன்ஸா இல்ல பிரசன்ஸா அப்படிங்கிறத டிக்டேட் பண்றது தான் இந்த ப்ராக்சிமிட்டி சென்சாரோட மெயின் வேலையே. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராக்சிமிட்டி சென்சார் யூஸ் பண்ணி லைட்டு, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், அந்த மாதிரி நிறைய இது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ப்ராக்சிமிட்டி சென்சார் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க, டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் மெயினாக எங்கெங்க நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ரீசைக்ளிங் பிளான்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் மெட்டாலிக் ப்ராக்சிமிட்டி சென்சார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் ப்ராக்சிமிட்டி சென்சார். போட்டோ எலக்ட்ரிக் ப்ராக்சிமிட்டி சென்சார்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த இண்டக்டிவ் பார்த்தீங்கன்னா மெயினாக எங்கே வரும்னா, ஸோ உங்களுக்கு இந்த இண்டக்டிவ் பார்த்தீங்கன்னா எங்கே வரும், மெட்டல் போர்ஷன், மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸ்ல மட்டும்தான் இந்த இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி வந்து சென்ஸ் பண்ணும். ஸோ மெட்டாலிக் போர்ஷனில் மட்டும்தான் இந்த இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ கெப்பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் நான் மெட்டாலிக். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன். இந்த எல்லா ப்ராக்சிமிட்டி சென்சாரும் வுட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், கிளாஸு, இதெல்லாம் வந்து அதால டிடெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அதால டிடெக்ட் பண்ண முடியாது. ஒன்லி மெட்டல்ஸ் மட்டுமே டிடெக்ட் பண்ண முடியும். கெப்பாசிட்டிவ் சென்சார்னா நான் மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்லாம் அதால டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ மெட்டாலிக் ப்ராக்சிமிட்டினா குறிப்பிட்ட குறிப்பிட்ட மெட்டல்ஸ் குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் அதெல்லாம் டிடெக்ட் பண்ண முடியும். போட்டோ எலக்ட்ரிக்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். இப்போ வந்து இது வந்து எமிட்டர்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நடுவில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, நடுவில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ரிசீவர் இருக்குமா, இங்கே வந்து உங்களுக்கு ரிசீவர் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாஸ்ன்னு இங்கே வரும். போட்டோ எலக்ட்ரிக் லைட் மூலியமா. இப்போ போட்டோனாலே என்னது, லைட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறது போட்டோ ப்ராக்சிமிட்டியோட வேலை. ஸோ லைட்டை டிடெக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸை சென்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசீவர்லாம் உங்களுக்கு அவுட்புட்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ரிசீவர்லாம் உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிடும். ஸோ இவ்வளோதான் இந்த ப்ராக்சிமிட்டி சென்சாரோட வேலை. இதோட கான்செப்ட்